அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயோடு தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நவ்சாத் வழங்க கேட்கலாம். நவ்சாத், முதலமைச்சர் விஜயோடு கிறிஸ் ஜோடங்கர் சந்திப்பு நிகழ்த்தி வருவது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேட பொறுப்பாளரும் கோவா மாநில தலைவருமான கிறிஸ் ஜோடங்கர் தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். அவருடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமாரும் அவர் சந்திக்க சென்றிருக்கிறார்கள். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். ஏனென்றால் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி அமைந்த பிறகு காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் தமிழக முதல்வர் சந்தித்து வருவது பார்க்க முடியுது. நேற்று கூட ப. சிதம்பரம் அவர்கள் தமிழக முதல்வர் சந்தித்து சென்றால், அந்த அடிப்படையில் தற்போது கிறிஸ் ஜோடங்கர் சந்தித்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாகும். ஏன்னா தொடர்ந்து காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி அமைந்த நிலையில மாநிலவையில் ஒரு இடம் மற்றும் 2 அமைச்சரவை என்றுதான் பேசப்பட்டது. அந்த அடிப்படையில் காலியாகக்கூடிய மாநிலவைக்கு குறிப்பாக காங்கிரஸ் ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறதா, அது தொடர்பாகவும் மேலும் வரக்கூடிய 8ஆம் தேதியே இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அந்த கூட்டணி தான் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அங்கம் வகித்திருந்தார்கள். ஆனால் திமுக மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுதினில் தற்போது தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சரும் அவருக்கு அழைப்பு விடுக்க இருப்பதாக கூட தகவல் இருக்குது. வரக்கூடிய 8ஆம் தேதி வெள்ளிக்கு குறிப்பாக டெல்லியில் நடைபெற இருக்கிற அந்த கூட்டம். அதன் புறம் இருந்தாலும் கூட மற்ற புறம் மாநிலவை உறுப்பினராக குறிப்பாக ஏற்கனவே 2 நாட்கள் முன்பாக ஒரு பிரத்யேகமாக செய்திக்கு விடுத்திருந்தோம். பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியானது. அந்த அடிப்படையில் அது தொடர்பாகவும் முதலில் சந்திப்பு இருப்பதாக கூட வெளியாகி இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கமிட்டியுடைய அலுவலக பொறுப்பாளரும் கோவா மாநில தலைவருமான கிறிஸ் ஜோடங்கர் தற்போது தமிழக முதலில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நவ்சாத், தகவலுக்கு நன்றி. முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். மாநிலவை இடம் கேட்போம் என ஏற்கனவே அவர் கூறியுள்ள நிலையில் இந்த சந்திப்பானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலவை உறுப்பினராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். தற்போது நம்முடன் செய்தியாளர் நவ்சாத் இணைகிறார். வணக்கம் நவ்சாத். மாநிலவை எம்பி பதவி தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி மாநில உறுப்பினராகலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும் நிலையில் தாவேகா சார்பாக யாரும் நிறுத்தப்படவில்லையா? கிறிஸ் ஜோடங்கர் சொன்னபடி பிரவீன் சக்கரவர்த்தி தான் இது அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? குறிப்பாக தமிழக நலன் சார்ந்து பேசக்கூடிய அனுபவமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையாக குறிப்பாக இந்த நிலையில் தான் மிக சொல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நபரை காங்கிரஸ் சார்ந்த ஒரு நபரை அதுக்கான கொடுத்து விட்டால் அது மாநிலவை பொறுத்தவரைக்குமே குரல் கொடுப்பது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தாவேகாவும் நினைப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு மாநிலவை இடம் கொடுக்க முடிவு செய்திருப்பது. அது பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க இருப்பதாக தகவல். குறிப்பாக கடந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தது. ஆனால் தற்போது வெளியேறி இருக்கிறார்கள். அங்க ஏற்கனவே காங்கிரசுக்கும் எங்களுக்கும் மாற்றிடம் தர வேண்டும் என ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அங்கு சபாநாயகர் கடிதம் கொடுத்ததாக கூட திமுக தரப்புல தகவல் தெரிவித்தாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா தரப்புல தமிழக தளம் சார்ந்து குரல் கொடுப்பதற்காக மிக முக்கிய அனுபவமிக்க நபர் தேவைப்பட்ட அடிப்படையில் தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு குறிப்பாக கொடுக்க வேண்டும் காங்கிரஸ் அறிவித்திருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தமிழக மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சந்தித்து வருகிறார். இதற்கு வந்தாலும் கூட மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி என்பது மிக முக்கியத்துவம். பாஜக எதிரான அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி அமைத்து குறிப்பாக களமாட வேண்டும் என்பதே கடந்த காலத்தில் தொடர்ந்து அந்த கூட்டணி செயல்படுவது. அந்த கூட்டணி தமிழக கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ், திமுக, மேலும் இஸ்லாமிய கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஐயமுலாளர்களும் மற்றும் மனித உரிமைகள் கட்சிகளும் பல்வேறு கட்சி இடம்பெற்றிருந்தார்கள். இந்த முறை தற்போது தாவே கூட்டணி வந்தபோது திமுக அந்த கூட்டணி அங்க வைக்குமா என்ற கேள்வி இருக்குது. ஏன்னா 8ஆம் தேதி டெல்லியில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தற்போது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேற்று மிக முக்கியமாக ப. சிதம்பரம் அவர் முதலில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். அந்த அளவுக்கு தற்போது கிறிஸ் ஜோடங்கர் சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமா அந்த கூட்டத்தில் டெல்லியில் நடைபெற கூட்டத்துக்கு பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படுகிறதா, மேலும் மாநில உறுப்பினருக்கு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்கிறதா என்ற எதிர்பார்ப்புகளில் தான் தற்போது இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நவ்சாத், ஏற்கனவே
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை தான் ராஜினாமா செய்வேன் என்று செல்வ பெருந்தகை கூட கூறியிருந்தார். நீங்கள் கூறுவது போல நேற்று ஒரு மூத்த தலைவராக சிதம்பரம் போய் சந்தித்திருந்தார். இந்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் இந்த எம்பி பதவியான ஒதுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது செல்வ பெருந்தகை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? ஏற்கனவே நடைபெற்ற பொழுது சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அது தோல்வியுற்றிருந்தார். இருந்த போதிலும் கூட தோல்வியுற்றிருந்தாலும் கூட நான் விரைவாக அடுத்த ஓரிரு மாதங்களில் நான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று தெரிவித்திருந்தார். தற்போது இந்த மாநில உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் கடந்த காலம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு பெரும்பாலும் குரல் கொடுத்தவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் போது கூட தாவேகாவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என பல்வேறு கருத்துக்கள் எக்ஸ்தல பக்கத்துல பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு செய்திருந்தார். அவ்வாறு பார்க்கும்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த இணைப்பு என்பது குறிப்பாக தாவேகா காங்கிரஸ் இணைப்புல மிக முக்கியமாக செயல்பட்டதாலும் மேலும் அனுபவமிக்க நபராக இருப்பதால அவருக்கு தாவேகா சார்பில் அந்த மாநில உறுப்பினர்கள் வழங்க இருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. அவரே குறிப்பாக மாநிலவில் பல்வேறு தமிழ் நலன் சார்ந்து குரல் கொடுப்பதற்கு ஏற்ற நபராக இருப்பார் எனவே காங்கிரசும் நம்புகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநில உறுப்பினராக இடம் என்பது கொடுக்க வேண்டும், அது பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்க வேண்டும் அடிப்படையில மிக முக்கியமாக தாவேகாவிடம் ஏற்கனவே காங்கிரசும் கோரிக்கை இருந்தார்கள். தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தில் கிரிஜ் சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம். குறிப்பாக இந்த இடம் தொடர்பாக மாநில உறுப்பினர் தொடர்பாக பேச்சு நடைபெறுதா அல்லது இந்தியா கூட்டணியில் அழைப்பு விடுக்க இந்த பேச்சு நடக்கிறதா என்ற எதிர்பார்ப்புகளில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. ராம்குமார், நௌசாத், எம்பி பதவி தருவேன் என்று சொல்லும்போது இன்னும் அதிக காலங்கள் இருக்கின்றன. 5 வருடங்களுக்குள்ளாக கூட நம்ம எம்பி பதவி கொடுக்கலாம். இப்போவே காங்கிரஸுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தாவேகாவிற்கு வழங்கப்படுகிறதா? மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் 5 வருடம் இருந்தாலும் கூட மாநில உறுப்பினர் தற்போது காலியா இருக்கிறது. ஏனென்றால் சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அவ்வாறு பார்க்கும்போது தாவேகா பொறுத்தவரைக்குமே 108 இடங்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சர்கள் அதற்கு மிக முக்கியமாக ஒதுக்கக்கூடிய நிலையில அது பிரவீன் சக்கரவர்த்தி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எம்பி தேர்தலுக்காக குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கு காலவசம் இருந்தாலும் கூட மாநிலவை உறுப்பினர் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்பே தெரிவித்திருந்தால் தாவேகா பொறுத்தவரைக்கும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களும் மேலும் அமைச்சர்களும் சிறுவையில் வந்துவிட்டாலும் கூட பாராளுமன்றத்தை குரல் கொடுக்கக்கூடுவது என்பது மிக முக்கியத்துவமாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழக நலன் சார்ந்து குரல் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதுக்கு அனுபவமிக்க நபராக ஒருவர் இருக்கும் பொழுது குறிப்பாக தாவேகாவிற்கு குறிப்பாக அனுபவமிக்கம் இல்லாத நபரை அனுப்பும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையை ஹேண்டில் குறிப்பாக பிரஷர் மிக முக்கியமாக பார்க்க முடியாது. அந்த நிலையில் அந்த பிரச்சனை எல்லாம் இருப்பதற்காகவே மிக பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் குறுக்கு விடலாம் என்ற எண்ணம் கூட தாவேகா தரப்புல ஆலோசனை கூட தகவலியா இருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸுக்கு அந்த இடத்தை ஒதுக்க முடிவு செய்திருப்பதாகவும் அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை மாநில உறுப்பினரை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமானவர் கொடுக்கலாம் என்ற அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டுதான் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கலாம் என்ற முடிவும் எடுத்திருக்கிறார். ஏன்னா குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியும் மாநில தகவல் தான் இந்த 2 இடங்களை இந்த தாவேகா காங்கிரஸ் இணைப்பில் மிக முக்கியமாக செயல்பட்டதாக அந்த இடத்தில் ஏற்கனவே மக்களவை உறுப்பினர் மாநில தகவல் இருக்கிறது வருகிறார். தற்போது மாநில உறுப்பினரால் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கலாம் என்ற சூழலில் தான் தற்போது அதுக்கான காங்கிரஸ் முடிவெடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாகவும் இந்த தமிழக முதலமைச்சரும் பேச இருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. இருந்தாலும் கூட பாஜகவுக்கு எதிரான ஒரு இந்திய அளவில் ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த கால காங்கிரஸ் தலைமையில மிக முக்கியமா தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு பல்வேறு கட்சிகள் மம்தா பானர்ஜியிலிருந்து அகிலேஷ் யாதவிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருந்து பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் அனைவரும் சேர்ந்துமே அந்த இந்தியா கூட்டணி பயணித்தார்கள். அவ்வாறு இருக்கும் போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெளிவந்ததற்கு காரணமாக இந்தியா கூட்டணியில் திமுக பயணிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அறிவில் பார்க்கும்போது தாவேகாவிற்கு மிக முக்கியமாக இந்தியா கூட்டணியில் சேர்ந்து பயணிக்க அழைப்பு விடுக்கப்படுமா என்ற சூழல் கடந்த காலங்களில் அதை சார்ந்த தலைவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயம் அழைப்பு விடுக்கப்படும் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அழைப்பு விடுக்க வந்திருக்கிறாரா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் வந்திருக்கிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.